சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் தான் தளபதி விஜய். இவர் நடிப்புல கடந்த 5ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் கோட். இந்த படத்தை முன்னணி இயக்குனரான வெங்கட் பிரபு இயக்கி இருந்தாரு. விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில உருவான முதல் படம் இது. அது மட்டும் இல்லாம ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. பிரசாந்த், லைலா, பிரபுதேவா, ஸ்னேகா அப்படின்னு 90s நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த படம் மீது கலவையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் வசூல் ரீதியா முதல் நாள்ல இருந்து பட்டையை கிளப்பிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து தளபதி 69 பத்தின அப்டேட் ஒண்ணு வெளியாகி இருக்கு. எஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தளபதி 69 தான் விஜயோட கடைசி படம். இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்க போறாரு. இந்த படத்துக்கு அப்புறமா முழு நேர அரசியல்வாதியா உருவெடுக்க போறாரு நடிகர் விஜய். சாரி நடிகரும் தமிழக மக்கள் கழக தலைவருமான விஜய். சினிமாவில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அறிவிச்ச ஒரே சூப்பர் ஹீரோ தளபதி தாங்க. ஓகே, இப்போ தற்காலிகமா பெயர் வைக்கப்பட்டிருக்க தளபதி 69 படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிகை பூஜா ஹெக்டே நடிக்க போறதா ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் தி சேம் டைம் இந்த படத்துல வில்லன் யாரு அப்படின்ற ஒரு டாக்கும் ரீசெண்டா வெளியாகி இருக்கு. எஸ், தளபதி 69 படத்துல விஜய்க்கு வில்லனா நடிக்க அனிமல் படத்துல வில்லனா கலக்கி இருந்த பாபி தியோல் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறதா நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து நியூஸ் வெளியாகி இருக்கு. பட் எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத. சோ நீங்க தளபதி 69ல யாரு வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.